என் ரகசிய காதலா? காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது இல்லை. திருமணம் செய்து கொள்பவர்கள் ஒருவரை ஒருவர் காதலிப்பதும் இல்லை. இது ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டால் அதற்கு ஒரே பதில் இந்த கலாச்சாரம்தான். கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். அது நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருகிறது. அதை பின்பற்றினால்தான் நீ சமூகத்தில் அந்தஸ்தோடும் மரியாதையோடும் வாழ முடியும் என்று கூறி கூறி மனிதர்களை மனிதநேயமே இல்லாமல் அவர்களின் மனதிற்கு மாறாக நடத்தி வைக்கும் இந்த சமூகத்தை என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட இந்த இடத்தில் மாட்டிக்கொண்ட நமது கதாநாயகியின் ஒரு அழகான பயணத்தை சொல்கிறது இந்த காதல் கதை. கதையின் பெயர் என் ரகசிய காதலா. எழுதியவர் வினோதா. கதையின் குரலாய் நான் உங்கள் புவனா செல்வம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தியாயம் 1. அவள் பெயர் பார்கவி. அளவான அழகு, தேவையான அறிவு, போதுமான படிப்பு, அளவுக்கு அதிகமாக வளர்ந்த குடும்பத்தின் மீதும் புகுந்த குடும்பத்தின் மீதும் இருக்கும் பயமும் பற்றும், இவையெல்லாம் உண்டான சராசரி குடும்ப பெண். நல்ல பிள்ளை என்ற பெயரை மட்டும் வாங்கினால் போதும், பெற்றோருக்கு நம்மால் ஒரு சிறு அவமானம் கூட வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் அப்பாவி பெண். தனக்கும் ஒரு மனம் உள்ளது, அந்த மனதிற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு பெரிய ராட்சத உருவமாக மாறி தன்னையே விழுங்கிவிடும் என்பதை அறியாதவள். அவளுக்கு இப்போது ஒரு அழகான குட்டி பையன் இருக்கிறான். சென்னையில் ஓர் உயர்தர அபார்ட்மெண்டில் மாமனார் மாமியார் கணவர் குழந்தையுடன் வசித்து வருகிறாள். அழகான குடும்பம், இன்பமான சுகபோக வாழ்க்கை என்ற பெயரை பெற்று வாழ்ந்து வருகிறாள். அந்த அபார்ட்மெண்ட் வாங்கியதற்கு அவர்கள் பல கோடிகளை செலவழித்திருந்தார்கள். அதற்கு இஎம்ஐ கட்ட வேண்டுமல்லவா? அதனால் அவள் புகுந்த வீடு வந்த ஒரே மாதத்தில் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உருவானது. உண்மையில் அவளுக்கு வேலைக்கு செல்ல விருப்பமில்லை. குழந்தை பிறந்து வளரும் வரையிலாவது வீட்டிலிருந்து கணவனை புரிந்து கொண்டு அவரோடு அன்பான குடித்தனம் நடத்த வேண்டும், குழந்தையை கவனிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாள். ஆனால் வீட்டுக்கடனை கட்ட நீ வேலைக்கு செல் என்று சொல்லாமல், இவ்ளோ படிச்சிருக்கிற, பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்ச படிப்ப வீட்ல சும்மா இருந்து வீணடிக்காத என்று கூறி, நாங்களெல்லாம் ரொம்பவும் நல்லவங்க, மருமகளை வேலைக்கு அனுப்புறோம் என்று கூறி அவளுக்கு அவ்வளவாக இஷ்டமில்லாத வேலையில் சேர்த்து விட்டார்கள் அவளது புகுந்த வீட்டினர். வேலைக்கு செல்லும் பெண் வீட்டு வேலைகளை செய்ய முடியும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எல்லாராலும் முடியுமா என்று கேட்டால் சந்தேகமே. பிறந்த வீட்டில் செல்லமாக வளர்ந்த மகள் இப்போது புகுந்த வீட்டிற்கு வந்தபோது வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்டு நல்ல மருமகள் என்ற பெயரை எடுக்கவே மிகவும் கஷ்டப்பட்டாள். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பெயரை எல்லாம் வாங்கவே முடியாது என்பதை ஒரு வருடத்தில் புரிந்து கொண்டவள் தன்னால் முடிந்ததை முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருந்தாள். திருமணமாகி 1 வருடம் சரிவர எல்லா வேலைகளையும் செய்து வீட்டில் இருப்பவரிடம் நல்ல பெயரை சம்பாதித்து நிம்மதியாக இருக்கவே மிகவும் சிரமப்பட்டாள். வீட்டு வேலை, வெளி வேலை என ஓடிக்கொண்டே இருப்பவளால் கணவனோடு ஒரு நல்ல புரிதலான உறவுக்கு வர போதுமான அவகாசம் கிடைக்கவே இல்லை. துரதிருஷ்டவசமாக அவள் திருமணமாகி முதல் வருடத்தில் கருத்தரிக்கவில்லை. அதை ஒரு பெரிய குறையாக பேசாத ஆட்களே கிடையாது. சுற்றி உள்ள அனைவரும் எப்ப குழந்தை என்று கேட்க அவளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். இறுதியில் அவள் 1 வருடத்திற்கு பிறகு கருத்தரித்திருக்கிறாள் என்ற விஷயம் தெரிந்ததும் குழந்தை பிறக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியை விட இனி யாரும் நம்மள தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்ற மகிழ்ச்சியே அதிகமாக இருந்தது அவளுக்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சி 1 வாரத்தில் காணாமல் போனது. குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மாமியார் பேச துவங்க அப்போது ஆரம்பித்தது அனைத்து பயங்களும். ஒரு நாளுக்கு குறைந்தது 100 முறையாவது எங்களுக்கு ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுத்துடு என்று கூறிவிடுவார் மாமியார். பேத்தி பிறந்தா என்ன ஆகுமோ, அதை கரை சேர்க்கிறதே ரொம்பவும் கஷ்டம், என் மகனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் என்று புலம்புவார். இதையெல்லாம் கேட்கவே அவளுக்கு எரிச்சலாக வந்தது. இவரும் பெண்தானே, எதற்கு இப்படி பேசுகிறார் என்று மிகவும் கோபமாக வந்தது. ஆனால் கோபத்தை காட்டும் அளவிற்கு அவளுக்கு அந்த வீட்டில் சுதந்திரம் இல்லையே. நாட்கள் நகர வாந்தி, மயக்கம் என எல்லாம் அதிகமாக வந்தது. படுத்து உறங்கினால் போதும் என்று இருக்கும். ஆனால் அதற்கு நேரமே இருக்காது. வேலைக்கு செல்ல வேண்டும், வீட்டிற்கு வந்தால் வீட்டில் வேலைகளை பார்க்க வேண்டும். அவளது மாமனார் கூட அவள் ஓய்வெடுக்கட்டும், வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்தான். வேண்டாம் வேண்டாம், எப்படியும் நான் தானே எல்லா வேலையும் செய்யறேன், அவ எனக்கு சும்மா ஒத்தாசையா தானே இருக்கா, நான் பாத்துக்கிறேன் என்று அவரிடம் கூறிய மாமியார் கர்ப்பமாக இருக்கும்போது ஓடி ஆடி வேலை செய்தால்தான்
சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ணணும், அதனால கொஞ்சம் வேலை செய்யி, சோம்பேறியா இருக்காத என்று பார்கவியிடம் கூறினார். ஒரு கட்டத்தில் அவள் சிரமப்படுவதை உணர்ந்த அவளது கணவன் கார்த்திக், பேசாம வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே இரு, குழந்தை பிறந்த பிறகு பார்த்துக்கலாம் என்று கூறினான். வேலைக்கு சென்றால் கூட அன்பார்ந்த வார்த்தைகள் பேசும் சில மனிதர்களை சந்திக்கலாம். கையில் காசு நிற்கும், அதில் அவள் மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒன்றை செய்யலாம். இல்லை என்றால் ஒவ்வொன்றுக்கும் கணவனின் குடும்பத்தை தொங்க வேண்டியிருக்கும். அது ரொம்பவும் சங்கடம். இப்போது இதற்கு பயந்து வேலையை விட்டால் திரும்பவும் வேலை கிடைக்குமா என்றும் தெரியாது. சரி, போனா போகட்டும், பரவாயில்ல என்று வீட்டில் இருந்தால் ஓய்வு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. மாமியாரின் வசைப்பாடலை கேட்டு அளவில்லாத முடிவில்லாத வேலைகளை செய்ய எரிச்சலாகத்தான் இருக்கும். அதற்கு வேலைக்கு செல்வதே மேல் என்று முடிவு செய்தாள். வேலைக்கு சென்றால் உடன் பணியாற்றுபவர்கள் அவளை நன்றாக பார்த்து கொண்டார்கள். கர்ப்பிணி பெண் என்று அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு ஓய்வு கொடுத்தார்கள். வீட்டில் அது கூட கிடைக்காது என்று அவள் நன்கு அறிந்திருந்தாள். அதனால் அவள் வேலையை விடாமல் பிடித்திருந்தாள். அது அவளது புகுந்த வீட்டிற்கும் ரொம்ப வசதியாகி போனது. அவள் சம்பளத்தில் இஎம்ஐ கட்டிவிடலாம், மகனின் சம்பளத்தில் மாதாந்திர செலவு செய்துவிட்டு கொஞ்சம் சேமிக்கவும் முடியும் என்பதால் அதை அவர்கள் அனுமதித்தார்கள். ஆமாம், அனுமதிதான் கொடுத்தார்கள். அவள் நிலைமை அப்படி. அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அவள் எதையும் செய்ய முடியும். அவளாக எதையும் செய்ய முடியாது. தினமும் சாம்பார் பருப்பு என அவள் வீட்டில் செய்ய கர்ப்பிணியான அவளுக்கு வாந்தி வரும். அதனால் வாய்க்கு ருசியாக புளி சாதம், லெமன் சாதம் செய்து சாப்பிடலாம் என்றால், இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதை போய் எப்படி சாப்பிட்றது என்று கூறினார் அவளது மாமியார். எனக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் என்று பார்கவி கேட்டபோது, நீ சாப்பிடு, ஆனா உன் வயிற்றுல வளர என் பேர குழந்தை எங்க வீட்டு வாரிசு, அதை சாப்பிட்டெல்லாம் வளர முடியாது என்று கூறிவிடுவார். இது போன்ற காலங்களில் அவளுடன் வேலை செய்யும் பெண்கள்தான் அவளுக்கு வாய்க்கு ருசியாக செய்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். இறுதியில் 6 மாதம் லீவு வாங்கிக் கொண்டு அவள் பிறந்த வீட்டிற்கு சென்ற போதுதான் அவள் சந்தோஷமாக இருந்ததே. நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு, அன்பான வார்த்தைகள், ஒரு வழியாக வீட்டிற்கு வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் அவள் நிம்மதியாக இருந்தாள். குழந்தை நல்லபடியாக பிறந்தது. சில மாதங்கள் தனது தாய் வீட்டில் இருந்து விட்டு புகுந்த வீடு திரும்பினாள். அதற்கு பிறகு பழையபடி கணவன், மாமனார், மாமியார், வேலை, குடும்பம் என்று பிஸியாகிவிட்டது அவளது வாழ்க்கை. ஆனால் இந்த முறை மாமனார் மாமியார் தான் வீட்டில் இருக்கிறார்களே, குழந்தையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு நிம்மதியாக வேலை செய்ய முடிந்தது. முதல் முறையாக மாமனார் மாமியார் மீது ஒரு நல்ல எண்ணம் உதித்தது. ஆனால் அதுவும் கொஞ்ச நாட்களுக்குத்தான். உன் குழந்தைய எங்களால பார்க்க முடியல என்று ஆரம்பித்து, குழம்ப ரொம்ப குறும்பு செய்யறான் என்று அவன் மீது எக்கச்சக்க புகார். அது போதாது என, நீ அவனை சரியா வளர்க்கறது இல்ல என்று அவள் மீது புகார் வேறு. குழந்தை என்னமோ அதிக நேரம் இருப்பது அவர்களோடுதான். ஆனால் அவன் செய்யும் சின்ன குறும்புகள், தவறுகளுக்கெல்லாம் இப்படி திட்டு வாங்குவது இவள். இதையெல்லாம் கணவரிடம் சொன்னால், எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற விஷயம் தானே, சின்ன சின்ன விஷயங்களை பெருசு படுத்தாத, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோ என்று கூறி அவள் வாயை அடைத்து விடுவான். என்றாவது ஒரு நாள் மாமியார் மிகவும் கடுமையாக பேசி பிரச்சனை செய்து வைத்தாள். அம்மா அப்படிதான், இந்த வயசுக்கு மேல அவங்களை யாரும் திருத்த முடியாது, அது வீணான முயற்சி, நீ பெருசா எடுத்துக்காத என்று பாவமாக கூறிவிடுவான். மாமனாரும், அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, அவ மனசுல இருக்கிறத அப்படியே பேசிடுவா, மத்தபடி அவ ரொம்ப நல்லவ என்று கூறிடுவார். தவறு செய்யும் நபரை பேசி திருத்தாமல் அந்த தவறால் வலியை அனுபவிப்பவரிடம், வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குது என நினைத்துக் கொள்வாள். போதா குறைக்கு நாத்தனார் என்ற பெயரில் ஒருத்தி வாரம் ஒரு முறை இருமுறையாவது கால் செய்து, பாவம் அம்மா, அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க குழந்தைய சரியா பாத்துக்கிறது இல்லையாமே, அம்மா எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, நான்லாம் பாருங்க குழந்தைக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு மாமனார் மாமியார் மற்றும் குழந்தைகளை பாத்துக்கிறேன், எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, உங்களை வேலைக்கெல்லாம் அனுப்புறாங்க, அப்படி இருந்தும் நீங்க இந்த மாதிரி பொறுப்பில்லாம இருக்கிறது நல்லதில்ல என்று கூறி கடுப்பேத்துவாள். இவளை விட அவளுக்கு 4-5 வயது குறைவு. கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அறிவுரை கூறும் பெயரில் அவளை காயப்படுத்துவாள். ஆரம்பத்தில் அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் இவளுக்கு அழுகை வரும். இப்போது மறத்து போய்விட்டது. யாரோ என்னமோ பேசுங்க என்றாகிவிட்டது. கணவரிடம் அவள் இப்போதெல்லாம் எதையும் சொல்வதில்லை. என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தனக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாள். என்றாவது ஒரு நாள் தோழியிடம் சொல்லி அழுவாள். சில நேரங்களில் அந்த கோபத்தை மகன் மீது காட்டுவாள். பிறகு அந்த குற்ற உணர்ச்சியில் ஒரு நாள் முழுக்க சோகமாக இருப்பாள். அவள் வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தது.
இப்போது அவள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரே சந்தோஷம் அவள் குழந்தை மட்டும்தான் என்றாகியது. அதுபோக அவள் வேலை செய்யும் கல்லூரி, அங்கு கிடைக்கும் சம்பளம், சில நல்ல மனிதர்களின் ஆறுதலான வார்த்தைகள், இதனால் வாழ்க்கையை ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழ முடிந்தது அவளால். ஆனால் அங்கும் வேலைப்பளு, டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஒரு வழியாக அனைத்திற்கும் நடுவில் தத்தளித்துக் கொண்டிருந்தால் பார்க்கவே பாவமாக இருக்கும். அவள் எப்போதும் ஸ்கூட்டியில்தான் வேலைக்கு செல்லுவாள். வேலைக்கு செல்லும் முன் தன் மகனை ஸ்கூலில் டிராப் செய்துவிட்டு செல்வாள். உண்மையை சொல்ல போனால் அவள் கணவர் வேலைக்கு செல்லும் வழியில்தான் ஸ்கூல் உள்ளது. அவன் நினைத்தால் டிராப் பண்ணிவிட்டு போகலாம் தான். ஆனால் அந்த மனிதர் அதையெல்லாம் செய்ய மாட்டாராம். அதற்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லையாம். பள்ளியின் முன் வாகனத்தை நிறுத்தி மகனை இறக்கி விடுவதற்கு நேரமில்லை என்று கூறுகிறார். இதை பற்றி கேட்டால் பெரிய விளக்கம் வரும். எதுக்கு கேட்டுக்கிட்டு ஏன் மகனை நானே டிராப் பண்றேன் என்று அவள் முடிவு செய்து விட்டாள். 4 கிலோமீட்டர் தூரம் சென்று அவனை டிராப் செய்துவிட்டு திரும்பி அவள் வேலைக்கு செல்வாள். அதற்காக அவள் நேரமாக கிளம்ப வேண்டியிருக்கும். மாலையில் வரும்போது அவள் கணவரும் வந்து விடுவார். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் வருவார்கள். ஆனால் வீட்டில் கால் வைத்ததும், என் மக ரொம்ப களைப்பா வந்திருக்கான், போய் சீக்கிரமா அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடு, அது இது என்று மருமகளை விரட்டி வேலை வாங்கும் மாமியார். மகனோடு அமர்ந்து இன்று என்ன நடந்தது கண்ணா என்று பாசமாக பேசிக் கொண்டிருப்பார். இவள் சரிவர கைகால் முகம் கழுவ கூட டைம் கிடைக்காது. 5 நிமிடமே அதிகபட்சம்தான். அதற்கு மேல் போனால் சீக்கிரம் வாடி, என் மகனுக்கு பசிக்கும் இல்லையா என்று கூறி எரிச்சல் படுத்துவார் மாமியார். முதல் சில நாட்களில், ஏன் நீ போய் போடுறது, உன் மருமகளும் தானே வேலையிலிருந்து வந்திருக்கா என்று கூறுவார் மாமனார். அதையெல்லாம் அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டார். சில நேரங்களில், நீங்க காலையிலிருந்து சும்மா தானே இருக்கீங்க, நீங்க போய் போடுங்க என்று கூறுவார். அவர் அப்படி கூற ஆரம்பித்ததிலிருந்து அந்த பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டார் மாமனார். அவ்வப்போது அவளது கணவன் கார்த்திக், விடுமா, பொறுமையா பண்ணட்டுமே, அவளும் தானே வேலையிலிருந்து வரா என சொல்வதுண்டு. ஆனால் அந்த பேச்செல்லாம் எடுபடுவதில்லை. குழந்தை இவர்கள் வருவதற்கு முன்பே வந்து ஓரளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விட்டு ஜாலியாக இருக்கும். குழந்தை அம்மாவை பார்த்ததும் அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும். ஆனால் இவளுக்கு மாலை சிற்றுண்டியை கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கும். மகனோடு பேசிக்கொண்டே அதையெல்லாம் செய்து முடித்து அவள் நிம்மதியாக காஃபி குடிக்க அவளுக்கு 1/2 மணி நேரத்துக்கும் மேலாகும். அந்த காஃபியை குடித்து கொண்டிருக்கும் போதே அவளது மகன் செய்த சேட்டைகளையும் அதனால் அவருக்கு வந்த வேதனைகளையும் பற்றி ரொம்பவும் மிகைப்படுத்தி பேசி துவங்கி விடுவார் அந்த மாமியார். அவள் அந்த காஃபியை நிம்மதியாக குடித்ததே இல்லை. நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்க அவளுக்கு பல சமயங்களில் சலிப்பாக இருக்கும். இப்படித்தான் இறுதி வரை வாழ வேண்டுமா, இதுதான் வாழ்க்கையா என்று தோன்றும். கல்லூரிக்கு அல்லது கடைகளுக்கு போகும் வழியில் கணவன், மனைவி, குழந்தை என்று எங்கேயாவது செல்வதை பார்த்தால், இப்படியெல்லாம் நம்ம போனதே இல்லையே என்று நினைத்து வாடுவாள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவளது மாமியாரை அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். திருமணமாகி 1 மாதத்தில் வேலைக்கு சென்று விட்டாள். திருமணம் முடிந்த 6 மாதம் வெளியூருக்கு செல்லக்கூடாது என்று மாமியார் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். இது போன்ற காரணங்களால் அவர்கள் இருவரும் தனியாக ஒரு முறை கூட டூர் சென்றது கிடையாது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை சக்கரம் கட்டிக்கொண்டு கணவனும் மனைவியும் ஓடிக்கொண்டிருக்க அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு வளரவே இல்லை. திருமணம் செய்து கொண்டும் இனி ஒன்றாக வாழ வேண்டும் என்ற கடமை உணர்வில்தான் வாழ்கிறார்களே தவிர காதல் உணர்வு அதிகமாக இல்லை. கருத்தரித்து அவள் அம்மாவின் வீட்டில் இருந்த போதுதான் அவளது கணவன் அன்பானவன், அவனுக்கும் காதலோடு பேச தெரியும் என்ற விஷயமே அவளுக்கு தெரிய வந்தது. குழந்தையையும் மனைவியையும் பார்க்க அவன் வார வாரம் அவள் அம்மாவின் வீட்டிற்கு வருவான். அப்போதெல்லாம் அவன் இவளோடு மட்டுமே நேரம் செலவழிப்பான். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புரிதலும் காதலும் வளர்ந்தது உண்மைதான். ஆனால் அவள் என்று புகுந்த வீடு திரும்பினாலோ அன்றிலிருந்து அது அப்படியே அடங்கிவிட்டது. வேலைக்கு செல்ல வேண்டும், வீட்டை பார்க்க வேண்டும், குழந்தையை கவனிக்க வேண்டும் என்ற கவலை இவளுக்கு. அவனுக்கோ வேலைக்கு செல்ல வேண்டும், வீட்டிற்கு தேவையானதை எல்லாம் வாங்கி போட வேண்டும், சரிவர அனைத்து இஎம்ஐயையும் கட்ட வேண்டும், அம்மாவின் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும், அவர்களின் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல விஷயங்கள் அவனுக்கு. இதற்கு இடையில் இவர்கள் இருவரும் காதல் என்ற ஒன்றையும் அந்யோன்யமான வாழ்வு என்ற ஒன்றையும் கிட்டத்தட்ட மறந்தே விட்டார்கள். இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள்.
என்னடா வாழ்க்கை இது என்று வழக்கம் போல அவள் ஒரு நாள் சோகமாக வேலைக்கு சென்றாள். அவள் வேலை செய்வது ஒரு கல்லூரியில். அங்கே அவள் ஆசிரியராக வேலை செய்கிறாள். அவளுடன் பணிபுரியும் சக பெண் ஒருத்தி அவளிடம் வந்து, மேடம், நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஒரு சிறப்பு விழா இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு வரணும்னு நோட்டீஸ் வந்திருக்கு. நாளைக்கு நீங்க என்ன கலர் புடவை கட்டலான் இருக்கீங்க என்று கேட்டாள். புடவை விழா என்று பேசத் தொடங்கியதும் அவளது மனம் அப்படியே மாறியது. சற்று நேரம் ஜாலியாக அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தவள் அவளுக்கு கிளாஸுக்கு நேரமானதும் கிளம்பினாள். அப்போதுதான் நாளைய சிறப்பு விழாவிற்கு வருகை தரப்போகும் சீஃப் கெஸ்ட் பெயரை நோட்டீஸ் போர்டில் பார்த்தார். அது மாறன், மணிமாறன். அந்த பெயரை பார்த்ததும் ஏனோ அவளுக்கு நெஞ்சம் அடைத்து கொண்டு வந்தது. இந்த மாறன் ஒருவேளை அந்த மாறனாக இருக்குமோ என்று யோசித்தாள். பிறகு அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தவள் சற்று நேரம் நோட்டீஸ் போர்டையே பார்த்த வண்ணம் கடந்த கால நினைவுகளில் அப்படியே லைத்து இருக்க, ஹலோ மேடம், என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா நோட்டீஸ் போர்டையே பார்த்து நிக்கிறீங்க என்று கேட்டான் அங்கு வேலை செய்யும் பியூன். ஒன்னும் இல்ல என்று கூறியவள் அன்று மாலை வீட்டிற்கு போனதும் நாளை கட்ட வேண்டிய புடவையை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க ஒரு சாமந்தி கலர் பட்டு புடவையை பார்த்தாள். அதை பார்த்ததும் அவளுக்கு இந்த கலர் மாறனுக்கு ரொம்ப பிடிக்குமே என்று தோன்றியது. பிறகு சிச்ச, இதென்ன எண்ணம்? திருமணமாகி ஒரு குழந்தையும் வந்தாச்சு. இந்த நேரத்துல பழைய நினைவுகள் எல்லாம் எதுக்கு என நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டாள். அப்போது அறைக்குள் வந்த அவளது கணவன் கார்த்திக், என்ன பார்கவி, பட்டுப்புடவெல்லாம் எடுத்து வைக்கிற என்று கேட்டான். காலேஜில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கேன் என்று கூறினாள். சரி சரி, ஃபங்க்ஷன் இருக்குன்னு பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலையை எனக்கு கொடுத்துறாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு என கூறினான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என சொல்லியவள், இந்த புடவை கட்டட்டுமா என்று கேட்க, அது எதுக்கு என்ன கேட்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கோ என்று கூறியவன் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடல் கேட்டபடி சற்று நேரம் ஓய்வாக பால்கனியில் அமர சென்றான். அவன் சென்றதும் மாமியாரின் குரல், இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? டிஃபன் செய்ய வேண்டாமா? சீக்கிரம் வா என்று கத்தினார். அந்த புடவையை மீண்டும் பீரோவில் வைத்துவிட்டு அவள் சமைத்து முடித்து மகனுக்கு உணவு ஊட்டி உறங்க வைத்து அனைவருக்கும் பரிமாறி சாப்பிட வைத்துவிட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவிவிட்டு அறைக்கு வந்து பார்க்கையில் கணவனும் குழந்தையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். தினமும் கணவனோடு ஒரு 10 நிமிடமாவது பேச வேண்டும் என நினைப்பாள் அவள். ஆனால் வீட்டு வேலைகளை முடிப்பதற்குள் அவன் உறங்கிவிடுவான். இவள் காலையில் எழுவதற்கு முன்பே எழுந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பான். இவள் எழுந்ததும் வேலை செய்யவே நேரம் சரியாக இருக்கும். கணவனிடம் பேசவெல்லாம் நேரம் இருக்காது. இதுவே வழக்கமாகிவிட்டது. அன்று கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து அவள் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு கிளம்ப, என்ன விஷயம் ஏது என்று 1000 கேள்வி மாமியாரிடத்தில். அதற்கெல்லாம் பதில் கூறிவிட்டு கிளம்பினாள். அன்று கல்லூரிக்குள் நுழையும் போது அவள் மனதில் 1000 எண்ணங்கள். ஏனோ நேற்று மாறனின் பெயரை பார்த்ததிலிருந்து அவன் நினைவாகவே இருந்தது. அவன் நினைவு வருகிறதே என்று குற்ற உணர்வாகவும் இருந்தது. இது போன்ற பல உணர்ச்சிகளில் சிக்குண்டு அவள் கல்லூரிக்குள் நுழைய அங்கே சிறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் பலமாக நடந்து கொண்டிருந்தது. என்ன மேடம், இவ்ளோ லேட்டா வரீங்க, வாங்க போகலாம் என்று அவளது தோழி அவளை அழைத்து கொண்டு ஆடிட்டோரியம் சென்றாள். அனைவரும் அமர்ந்து விழாவை பார்க்க தயாராகினர். அப்போது சிறப்பு விருந்தினராக வந்தான் மாறன் எனும் மணிமாறன். அவனை பார்த்தவள் அப்படியே ஆடிப்போய் விட்டாள். அது வேறு யாரும் இல்லை, அவள் நினைத்த அதே மாறன்தான். இப்போது சிறு வயதிலேயே பிசினஸில் பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரும் சாதனைகளை செய்திருக்கிறான் என்பதால் அவனை சிறப்பு விருந்தினராக பேச அழைத்திருந்தார்கள். அவன் ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடித்து மோட்டிவேஷனாக, அதே சமயம் மாணவர்களுக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக காமெடி கலந்து பேசிக்கொண்டே இருக்க அவனுக்கு பலத்த கைத்தட்டல் வந்தது. அவனது பேச்சு திறமையை பற்றி அவள் ஏற்கனவே அறிந்திருந்ததுதான். ஆனால் இப்போது அது பல மடங்கு நன்றாக உயர்ந்திருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த தேஜஸ் மற்றும் அவன் உதட்டில் இருந்த புன்னகையை பார்த்தவளுக்கு அவன் இப்போது நன்றாக இருக்கிறான் என்பதை உணர்த்தியது. அது அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்தது. அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனது கண்களில் பார்கவி பட்டுவிட்டாள். ஒரு நொடி அவன் பேச்சை நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தான். அந்த ஒரு நொடி மாற்றத்தை மற்றவர்கள் கண்டார்களா என்பது தெரியாது. ஆனால் பார்கவி கண்டு கொண்டாள்.
அதற்கு பின் அவனது கண்கள் பார்கவியிடம் அடிக்கடி சென்றது. அதனால் அவன் கவனம் சிதறிவிடுமோ என நினைத்தவள் எழுந்து வெளியே சென்று விட்டாள். பிறகு அந்த சிறப்பு விழா முடிந்து மாணவர்கள் எல்லாரும் கிளம்பினார்கள். பார்கவி சற்று தூரத்தில் இருந்து மாறன் அவனது காரில் ஏறி செல்வதை பார்த்தாள். அவன் அவளை காண எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை என்பது அவளுக்கு தெரிந்தது. பரவாயில்ல, நல்லதுதான் என நினைத்தாள். இருப்பினும் அவள் மனம் அவள் அறிவை மீறி, கட்டுப்பாடுகளை மீறி பியூனிடம் சென்று மாறனின் தொலைபேசி நம்பரை வாங்க வைத்தது. நம்பரை வாங்கி அவளது மொபைலில் பதிவு செய்யும் போது அவளது கைகள் நடுங்கின. இது தேவைதானா? எதுக்காக நம்ம இப்படி செய்யறோம்? இது நான் கார்த்திக்கு செய்யற துரோகமா என்றெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். இருப்பினும் அவள் அந்த நம்பரை சரியாக பதிவு செய்ய மட்டும் தவறவில்லை. அதற்கு பிறகு வந்த நாட்களில் சில சமயங்களில் அவனுக்கு கால் செய்து பேச வேண்டும் என்று அவள் நினைப்பது உண்டு. ஆனால் அது தேவையில்லாத வேலை என்று அந்த எண்ணத்தை ஒதுக்கி விடுவாள். அத்தியாயம் 2. அப்படியே நாட்கள் மெதுவாக சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவள் நாத்தனார் அவளது வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று அவளது மாமனார், மாமியார் மற்றும் கணவனை அழைத்திருந்தாள். கார்த்திக் முதலில் நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க, என்னாலெல்லாம் லீவு வாங்க முடியாது என சொல்லியிருந்தான். ஆனால் அவனது அம்மா வழக்கம் போல ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி அவனை எப்படியோ பேசி சம்மதிக்க வைத்து அவனையும் அழைத்துச் சென்று விட்டார். பார்கவிக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. ஒரு வாரம் எந்த தொல்லையும் இல்லை. மகனை பார்த்து கொண்டு வேலைக்கு சென்று வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தாள். அப்போதுதான் அது மாத கடைசி என்றும் அந்த மாதம் 2 பெய்ட் லீவ் மீதம் இருக்கு என்று ஞாபகம் வந்தது. பேசாம லீவு போட்டுட்டு வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம் என்று யோசித்தாள். அதன்படி அவள் லீவ் அப்ளை செய்துவிட்டு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 4 நாட்கள் வீட்டில் இருக்க முடிவு செய்தாள். இன்று வியாழக்கிழமை. அவள் மகனை பள்ளியில் விட்டுவிட்டு அவளுக்கு பிடித்த ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு சென்று அவளுக்கு பிடித்த மாதிரி சில ஐட்டங்களை வாங்கினாள். அது அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. பிறகு அவளுக்கு பிடித்த ஒரு ஹோட்டலுக்கு சென்று பிடித்த உணவை சாப்பிட்டாள். எந்த தொல்லையும் இல்லாமல் பல வருடங்களுக்கு பிறகு நிம்மதியாக மதிய வேளை குட்டி தூக்கம் போட்டாள். பின் மாலையில் மகனை பள்ளியில் இருந்து அழைத்து கொண்டு வேறு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று அவனுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுத்தாள். அவனுடன் பார்க் சென்றாள். ஜாலியாக மகனோடு நேரம் செலவழித்தாள். அம்மா, இன்னைக்கு செம ஜாலியா இருந்துச்சு, அடிக்கடி இந்த மாதிரி போகலாமா அம்மா என மகன் ஆசையாக கேட்க, கண்டிப்பாடா செல்லம் என்று அவனை கொஞ்சியவள் அவனை வாரி அணைத்து முத்தமிட்டாள். ஆனா அதுக்கு உன் பாட்டி அப்புறம் அப்பா சம்மதிக்கணும், இல்லனா அவங்க இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில கிளம்பி போகணும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். வெளியே சென்று வந்த சோர்வில் மகன் நேரமாக உறங்கிவிட வீட்டில் தனிமையில் அமர்ந்திருந்தவளுக்கு மாறனின் நினைவுகள் சற்று அதிகமாக வந்தது. ஒரே ஒரு முறை அவனிடம் பேசுவது தவறு இல்லை என்று மனம் சொன்னது. ஐயோ, அது மாபெரும் தவறு என அறிவு சொன்னது. பல எண்ணங்களை மீறி வேகமாக கால் செய்து விட்டாள். அவன் அட்டெண்ட் செய்து ஹலோ என்று கூற இவள் தயக்கமான குரலில் ஹலோ என்றாள். ஹாய் பார்கவி, எப்படி இருக்க என்று சட்டென கேட்டான். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி கண்டுபிடிச்ச? என் நம்பர் உன்கிட்ட இருக்கா என்று அவள் கேட்க, நம்பர் இல்ல, ஆனா உன் நினைவு இருக்கு. உன் குரல் எனக்கு தெரியாதா என்று கேட்டான். நம்ம சந்திச்சு பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா உனக்கு என்னோட குரல் ஞாபகம் இருக்கு என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, இருக்கிறதால தானே கண்டுபிடிச்ச என்றான். அவள் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க, சொல்லு பார்கவி, இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு கால் பண்ண என்று கேட்டான். தெரியல என்ற ஒற்றை பதில் அவளிடத்தில். லேசாக புன்னகைத்தவன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா என்று கேட்டான். அவள் யோசித்தாள். என்ன பார்கவி, அமைதியா இருக்க என்றான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்று தயங்கினாள். சரின்னு சொல்லு, எந்த குழப்பமும் வேண்டாம். ஒன்னா கல்லூரியில படிச்ச சக மாணவனை சந்திக்கிறதுல எந்த தவறும் இல்லையே என்று கூறினான். சரி மாறா, எங்க மீட் பண்ணலாம் என்று அவள் கேட்க அவன் ஒரு காஃபி ஷாப் பெயரை சொன்னான். அந்த காஃபி ஷாப் அவளது குழந்தை படிக்கும் பள்ளிக்கு அருகில்தான் இருந்தது. நாளைக்கு என் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரேன், 9:10க்கு அங்க இருப்பேன் என்று கூறினாள்.
சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி அவன் இணைப்பை துண்டித்துவிட்டு அணிந்திருந்த கண்ணாடியை கலற்றி வைத்து கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்தான். அவனுக்கும் பழைய நினைவுகள். லேசான சோகம் கலந்த புன்னகை அரும்ப, யாருப்பா போன்ல என்று அவனது அம்மா கேட்டார். பார்கவி என்று அவன் கூறியதுதான் தாமதம். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு, யாரு, உன்னோட கல்லூரியில படிச்சாலே அவளா என்று கோபமாக கேட்டார். ஆமா என்றான். நாளைக்கு அவளையா சந்திக்க போற என்று கடுகடுத்தார். அவளுக்கு இப்போ திருமணமாகி குழந்தை இருக்கு, நீதான் அறிவில்லாம கூப்பிடுறேன்னா அவ வெக்கமே இல்லாம வராளா என்று கோபமாக கேட்டார். நான் நாளைக்கு சந்திக்க போறது என் முன்னாள் காதலி பார்கவிய இல்லம்மா, என் முன்னாள் தோழி பார்கவியத்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ எனக்கு கால் செய்திருக்கானா நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுல என்ன தப்பு இருக்குமா என்றான். நிறையவே தப்பு இருக்கு. கல்யாணமாகி குழந்தை இருக்கும் முன்னாள் காதலிய போய் சந்திக்கிறத எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. உனக்குத்தான் அறிவில்லைனா அவளுக்கு எங்க போச்சு புத்தி? எந்த ஒரு நல்ல குடும்ப பொண்ணோ என்று அவன் அம்மா துவங்க, போதும்மா என்று கோபமாக நாற்காலியிலிருந்து எழுந்தவன், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான். நாளை 9:10 எப்போது ஆகும் என்று காத்து கொண்டிருந்தான். விடிந்ததும் நேரமாகவே அந்த காஃபி ஷாப்பிற்கு சென்று காத்து கொண்டிருந்தான். பார்கவி வீட்டில் மாமியார் தொல்லை இல்லை என்பதால் காலை பொறுமையாக எழுந்து அவள் மகனுக்கும் அவளுக்கும் சமைத்து சாப்பிட்டுவிட்டு அவள் மகனை ஸ்கூலில் டிராப் பண்ண கிளம்பினாள். அப்போது மாறனை பார்க்க போகிறோமே என்று சற்று பதற்றமாக இருந்தது. இது சரியா தவறா என்ற கேள்வி வேறு அவள் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்க, அம்மா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறினான் குட்டி பையன். தேங்க்ஸ்டா கண்ணா என்று கூறியவள் அவனை தூக்கி கொண்டு கிளம்பினாள். அவன் கூறியதற்கு காரணம், அவள் கல்லூரியில் ஆசிரியை பணியில் இருப்பதால் எப்போதும் புடவைதான் அணிந்திருப்பாள். ஆனால் இன்று மாறாக ஒரு சாதாரண சுடிதாரை அணிந்திருந்தாள். அவள் பார்த்து பார்த்து கவனமாக பழைய சுடிதாரைத்தான் அணிந்திருந்தாள். எந்த காரணம் கொண்டும் அவனுக்காக நம்ம அழகா ரெடியாகி வந்திருக்கோன்னு அவன் தப்பா நினைச்சிட கூடாது என மிகவும் கவனமாக இருந்தாள். இருப்பினும் பக்கத்து வீட்டு ஆண்டியும், என்ன பார்கவி, எப்பயும் புடவையில தான் இருப்ப, ஆனா இன்னைக்கு சுடிதார் போட்டு 10 வயசு குறைஞ்ச மாதிரி அழகா அம்சமா தெரிகிறையே என்று கேட்க, ஐயையோ நம்ம இவ்ளோ யோசிச்சு சாதாரணமா கிளம்பியும் கூட இப்படி ஆகிடுச்சே என்ற லேசான கலக்கத்தோடு கிளம்பினாள். அந்த காஃபி ஷாப்பிற்குள் நுழையும் போது அவளுக்கு கால் நடுக்கமாக இருந்தது. அங்கு பெரிதாக ஆட்கள் இல்லை. அந்த ஷாப் காலியாக இருந்தது. அது ஒரு உயர்தரமான ஷாப். அங்கே ஒரு மூலையில் அவன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் லேசான புன்னகையுடன் அங்கு சென்று அமர்ந்தாள். அவள் வந்ததும் இருவருக்கும் காஃபியையும் பிரெட்டையும் ஆர்டர் சொல்லிவிட்டு, தென் எப்படி இருக்க பார்கவி என்று விசாரித்தான் மாறன். நல்லா இருக்க என்று அவள் கூற, சரி சொல்லு, எதுக்கு எனக்கு கால் பண்ண என்று கேட்டான். சற்று யோசித்தவள், காரணம்லாம் எதுவும் இல்ல மாறா, உன்னை அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அது ஒத்து வராதுன்னு நம்ம பிரிஞ்ச அப்புறம் உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு திடீர்னு பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் நம்பர் வாங்கி கால் பண்ண என்றாள். அவன் தலையசைக்க, உன் லைஃப் எப்படி இருக்கு, கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டாள். இல்லை என்று அவன் கூற அதிர்ந்து போய் அவனை பார்த்தவள், இன்னும் இல்லையா, ஏன், அதுக்கு காரணம் என்று அவள் தயங்க, நீ இல்ல என்றவன், உண்மைய சொல்லு பார்கவி, நீ சந்தோஷமா இருக்கியா என்று கேட்டான். எதுக்கு இப்படி கேட்கிற என்றாள். உதட்டுல தெரிகிற புன்னக கண்ணுல தெரியலையே என்றான். என்ன சொல்ல, வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அன்பான பெற்றவர்கள், அக்கறையான அண்ணன் குடும்பம், கண்ணியமான கணவன், எந்த குறையும் இல்லாத குழந்தைய வளர்க்க உதவுற மாமனார் மாமியார், நல்ல சம்பளத்துல வேலை, எல்லாத்துக்கும் மேல இருக்க சொந்த வீடு, காரு, ஸ்கூட்டி, என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைச்சிருக்கு என்று கூறினாள். ஆனால் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கிற மாதிரி தெரியலையே என்று அவன் கேட்க, ஏன் இப்படி சொல்ற என்று சற்று இறுக்கமான குரலில் கேட்டாள். எனக்கு உன்னை நல்லா தெரியும் பார்கவி, பல வருஷம் உன்னோட பழகி இருக்கேன், நல்ல தோழனா, அதுக்கு பிறகு காதலனா என்று தயங்கியவன் மேலே தொடர்ந்து, அப்படி இருக்கும்போது உன் மனசுல சந்தோஷம் இல்லைன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்டான்.
இது போன்ற பேச்சுக்கள் சரியா தவறா என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டே இருந்தாள். என்ன அமைதியா இருக்க என்று அவன் கேட்க, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மாறா, எனக்கு இப்ப கல்யாணமாகி குழந்தை இருக்கு. உன்னை இப்படி சந்திக்கிறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப தவறா தெரியுது. நாளைக்கு என் கணவருக்கு தெரிய வந்தா அவர் தப்பா எடுத்துக்குவாரேன்னு பயமா இருக்கு. நம்ம செய்யறது தப்பா என்று கேட்டாள் பார்கவி. சத்தமாக சிரித்தவன், இதோ இது போன்ற எண்ணங்கள் தான் உன்னை சந்தோஷமா வாழ விடாம செய்து பார்கவி என்றவன். சரி, இப்ப சொல்லு, உன் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேனா? நீ இன்னும் என்ன காதலிச்சுட்டு தான் இருக்கியா? உன் கணவனை ஏமாத்திட்டு என்னோட வரப்போறியா என்று கேட்டான் மாறன். அதிர்ந்து போய் அவனை பார்த்தவள், அப்படிப்பட்ட எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட இல்ல. கணவனை கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற தமிழ் பொண்ணுன்னா என்றவள். உன் மனசுல ஏதாச்சும் என் மேல என்று தயங்கினாள். எனக்கு உன் மேல காதல் இருந்தது உண்மைதான். ஆனா நீ எப்போ வேறொருவரோட மனைவியானையோ அதுக்கப்புறம் என் மனசுல உனக்கு என்ன வேலை? அதுவும் இல்லாம நம்ம தெளிவா பேசிதானே பிரிஞ்சோம். நான் எதுக்கு இப்படி கேட்டேன்னா, உன் மனசுலையும் என் மனசுலையும் ஒரு தவறும் இல்ல. அத உறுதி செஞ்சு நம்ம சகஜமா பேசத்தான் என்றான். ஆனா இந்த உலகம் இந்த சந்திப்ப தவறா தானே நினைக்கும் என்று அவள் கேட்க, இந்த உலகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா உன்னை பத்தி நீ எப்பதான் யோசிக்க தொடங்குவ? நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற தப்பே அதுதான் பார்கவி. நம்ம பத்தி யோசிக்காம நம்ம குடும்பத்தை பத்தி உலகத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். ஆனா இனி அந்த தவற செய்யக்கூடாது என்றான். அவள் ஏதும் கூறாமல் அமர்ந்திருக்க, நம்ம காதலிச்சப்ப உன் பெற்றோரும் என் பெற்றோரும் நம்ம திருமணத்துக்கு ஒரே அடியா மறுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த ஊரோட பேச்சுக்கும் பயந்து நம்ம பேசி பிரியறதா முடிவு செய்தோம். அதுக்கப்புறம் அவசரமா உனக்கு கல்யாணம் செய்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு மேல உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உன்னை மறக்க, நம்ம காதலை மறக்க நான் கையில எடுத்த ஆயுதம் தான் இந்த பிசினஸ். ரா பகல்னு பாராம உழைச்சு பாடுபட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். பல பிரச்சனைகள் வந்துச்சு. எங்க வீட்டுல கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். யாரையும் எந்த முடிவையும் என் வாழ்க்கையில இனி எடுக்க முடியாதபடி பாத்துக்கிறேன் என்று கூறினான். ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை மாறா. மற்றவரை பொறுத்தவரை என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கைய குறை சொன்னா நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னு திட்டுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை என் வாழ்க்கை உப்பு சப்பில்லாத ஒரு பெரிய ராஜ விருந்து போலன்னு சொல்லலாம் என்று கூறினாள். அவன் புருவத்தை சுருக்கி யோசனையாக அவளை பார்க்க, ஆமா மாறா, ராஜ விருந்து போல அனைத்து அறுசுவை உணவும் இருந்தும் அதுல உப்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்படிதான் என் வாழ்க்கை என்றாள். நீ உப்பு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த விருந்த சந்தோஷமா சாப்பிடாம சும்மா பார்த்துட்டு இருக்க போறியா என்று கேட்டான். வேற என்ன செய்ய முடியும் என்று அவள் வினவ, வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சும் ஏதோ ஒண்ணு இல்லைன்னு வாழ்க்கையே மோசமா இருக்கின்ற முடிவுக்கு வருது தப்பு. அந்த ஒண்ணு இல்லையேன்னு புலம்பி புலம்பி வாழ்க்கைய வீணடிக்கிறத விட அந்த ஒன்ன உருவாக்கிக்கிட்டா வாழ்க்கை எவ்வளோ அழகா இருக்கும் என்றான். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அது எப்படி முடியும்? இந்த மாதிரி சொல்றது ஈஸி தான், நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் என்று கூறினாள். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நான் சொல்யூஷன் தரேன் என்றான். அவளும் அவளது சங்கடங்களை எல்லாம் கூறினாள். இது ஒரு சிக்கலான சூழ்நிலைதான். ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். உன்னால உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியலன்னா உன் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்தி தர முடியும் என்று கேட்டான். அவள் யோசித்தாள். நீ சொல்றத பார்த்தா உனக்கு இப்ப தேவை உன் கணவனோட அன்பு, அப்புறம் உனக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ். இது உனக்கு வேணும்னா அத நீ முதல்ல கேட்கணும். நீ கேட்டும் கூட அது மறுக்கப்பட்டா அப்புறம் நீ வேற மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கலாம். ஆனா நீ இத்தனை வருஷமும் கேட்கவே இல்ல. உன் குடும்பத்துல நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு தேவையானதை நீயே கேட்கலன்னா மத்தவங்க எப்படி உனக்காக யோசிப்பாங்க என்று வினவினான். வீட்ல இருக்க பிரச்சனையை எல்லாம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இருக்கேன் என்று அவள் கூற, நீ உனக்கு வேண்டியதை கேட்காம இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லியிருப்ப என்றான். அவள் தலையசைக்க, நீ உன் கணவனோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை நடத்தி காட்ட நீ தான் ஒரு வழியை யோசிக்கணும் என்றான்.
எங்க முடியுது, எனக்கு தான் வேலை என்று அவள் வாயை திறக்க, இப்படி சொல்லி சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. இப்ப நீ வேலை செய்யற காலேஜ்ல எத்தனையோ நாட்கள் சாயங்காலம் 1 மணி நேரம் அதிக நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததில்லையா என்று கேட்டான். ஓ, பலமுறை வந்திருக்கு. எக்ஸாம் டைம்ல 1 மணி நேரம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்று கூறினாள். அப்பையும் நீ உன் குடும்பம், வேலை, குழந்தைன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே என்று கேட்டான். ஆமா, வேற வழி என்று அவள் கூற, அந்த மாதிரிதான் அப்பப்போ 1 மணி நேரம் உன் கணவனையும் குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வெளியில போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு என்று கூறினான். அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே என்று அவள் கேட்க, நீ முயற்சி செஞ்சியா என்று கேட்டான். இல்ல என்று தலையசைத்தவள், அவருக்கு விருப்பம் இருந்தா அவரே கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா என்று கேட்டாள். உனக்கு வேணும்னா நீ தான் முயற்சி செய்யணும். அவரு செய்திருக்கணும், ஆனா செய்யலன்னு புலம்புறத விட, அவரு சம்மதிப்பாரா மாட்டாரான்னு யோசிக்கிறத விட முயற்சி செய்து பார்க்கறது எவ்வளவோ மேல் என்று கூறினான். அவன் சொல்வதும் சரிதான் என்று அவளுக்கு தோன்ற, இனி செய்யறேன் என்றாள். குட், அப்படிதான் எல்லா விஷயமும். வீட்டு வேலை செய்ய முடியலன்னு சொல்லு. நீயே ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு. எல்லாத்துக்கும் முன்னாடி உன் கணவனுடைய அன்பை சம்பாதி. நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறையோ அத முதல்ல நீ அவருக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு, அவரே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பாரு என்று கூறினான். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு என்று அவள் கூற, நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் கணவர் நல்லவர்னு தான் தோணுது. முயற்சி செய்யி, நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் என்றான். சரி மாறா, உன்கிட்ட பேசினதும் எனக்கே ஒரு நம்பிக்கை, தைரியம் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி என்றவள், ஆனா உனக்கு எப்படி இவ்வளோ விஷயமும் தெரியுது என்று கேட்டாள். வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் சைக்காலஜி படிச்சேன், அப்படியே லைஃப் கோச் ஆன என்றவன், இப்ப உனக்கு இருக்க பிரச்சனை இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கு, அதனால தான் சொல்றேன், முயற்சி செய்யி, மாற்றம் வரும் என்றான். மாறா, நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு எனக்கு நேத்து வர தெரியல, ஆனா இப்ப புரியுது என்று கூறினாள். என்ன என்று அவன் கேட்க, லைஃப்ல நான் நிறைய இடத்துல சரியான முடிவுகளை எடுக்க தவறி இருக்கேன். பல இடங்கள்ல முடிவை எடுக்காம அப்படியே அதோட வாழ்ந்திருக்கேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் எனக்கு நீதான் துணையா இருந்திருக்க. இப்போதும் எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகி இருக்கு. கடவுளா பார்த்து உன்னை எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு என்றாள். இருக்கலாம், ஆனா நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்கோ என்று கூறியவன், உன் வாழ்க்கையில உனக்கு எது தேவையோ அதை நீ முதல்ல கேட்கணும். நீ முதல்ல அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். சில சமயங்கள்ல நீ கேட்டது கிடைக்கலாம், பல சமயங்கள்ல அது கிடைக்காமலையும் போகலாம். அப்போ உனக்கானத நீ தான் போராடி பெறணும். மற்றவங்களுக்காக வாழ்றது தப்பு கிடையாது, ஆனா உனக்கான வாழ்க்கைய நீ முடிவு செய்யாம வாழ்ந்தா வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுக்காகவே வாழ வேண்டியது இருக்கும். அதுல உனக்கு சந்தோஷம்னா பிரச்சனையே இல்லை, ஆனா அப்படி ஒரு வாழ்க்கையில உனக்கு நிம்மதி கிடைக்காதப்போ அதை ஏன் நீ செய்யணும்? இப்படி அறகுறையா மற்றவங்களுக்கு செய்யும் அந்த செயல் அவங்களுக்கும் முழுமையா போய் சேராது. எல்லாருமே நிறைவற்ற வாழ்க்கைய வாழ்றதை விட அவரவருக்கு தேவையானதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்காக செய்தா எல்லாரும் சந்தோஷமா மன நிறைவா வாழலாம் என்று கூறினான் மாறன். இப்படிப்பட்ட மாற்றங்களை என்னால அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமான்னு தெரியல, ஆனா நீ சொன்னதை மனசுல வச்சு அதை செயல்படுத்த முயற்சி பண்றேன் என்று பார்க்கவி கூற, அப்புறம் இன்னொரு விஷயம் என்றவன் அவனது பையை திறந்து ஒரு பத்திரிகையை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்தாள் அவள். மணிமாறன் வெட்ஸ் மது என்றிருந்தது. அழகான புன்னகையுடன் அவனை பார்த்தவள், உனக்கு கல்யாணமா என்று மகிழ்ச்சியாக கேட்க, ஆமா பார்கவி, இது காதல் கல்யாணம்தான். நம்ம பிரிஞ்ச அப்புறம் இனி என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதிர்ஷ்டவசமா மது என் வாழ்க்கையில வந்தா. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும் என்றான். கண்டிப்பா முயற்சி செய்யறே மாறா என்று புன்னகைத்தவள், நேத்து உன்கிட்ட பேசினப்ப இப்ப உன்னை பார்க்க வரப்பெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. என் கணவனுக்கு துரோகம் செய்யறணும்னு கூட தோணுச்சு. ஆனா இப்ப நம்ம பேசின பிறகு அந்த எண்ணம் இல்ல. அது மட்டும் இல்ல மாறா, நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பப்போ உன்னை நினைப்பேன். நீ எப்படி இருக்கியோன்னு பல நாட்கள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ உன் வாழ்க்கைய பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ உன்னோட பேசின இந்த 1 மணி நேரம் என் மனசுல பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு.
இது என் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன், பாப்போம் என்றாள். கண்டிப்பா என்று கூறியவன், நீ எப்ப வேணாலும் என்ன சந்திக்கலாம், எனக்கு கால் பண்ணலாம். உன் வாழ்க்கையில எப்போதும் என்னைக்கும் உனக்கான ஒரு நல்ல நண்பனா நான் இருப்பேன். நான் இன்னைக்கு பெங்களூருக்கு போறேன், இப்ப அங்கதான் இருக்கேன். நீ அங்க வரும்போது என்னை வந்து பாரு என்றான் மாறன். சரி என்றவள், அதனாலதான் இன்னைக்கே பார்த்து பேசணும்னு சொன்னியா என்று கேட்டாள். ஆமா பார்கவி, போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம உன் குரல்ல இருந்த தயக்கம், அந்த சிறப்பு விழால உன் முகத்துல தெரிஞ்ச கவலை, இதெல்லாம் பார்த்த அப்புறம் உன்னை சந்திக்காம போனா எனக்கு அதே ஞாபகமா இருக்கும்னு தோணுச்சு என்றான். ரொம்ப நன்றி மாறா என்றவள் அவளது கணவன் குழந்தை என அனைவரின் போட்டோக்களையும் காண்பிக்க அவன் மகிழ்ச்சியாக அதை பார்த்தான். கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு பார்கவி, அத சரியான முறையில கையாண்டா போதும். நம்மளை விட மகிழ்ச்சியா நிம்மதியா வாழ யாராலும் முடியாது. வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லைன்னு வாழ்க்கையின் மீதும் நம்மோட இருப்பவர் மீதும் குற்றம் சொல்றதை விட அதை அடையிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்தாலே போதும், வாழ்க்கை வசந்தமாகிடும் என்றான். அவள் புன்னகையோடு ஆமோதித்தாள். திரும்ப சந்திப்போமா பேசுவோமான்னு தெரியல, ஆனா இப்ப உன்னை பார்த்து பேசினதுல ரொம்ப சந்தோஷம் என்றான். எனக்கும் தான் மாறா, ஹாப்பி மேரிட் லைஃப், நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் என்று கண்களில் வந்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு அவனிடமிருந்து விடைபெற்று சென்றாள் பார்கவி. அவள் கண்களில் இருந்து மறையும் வரை அவளையே பார்த்திருந்தவன் புன்னகையுடன் வீட்டுக்கு புறப்பட்டான். அத்தியாயம் 3. அதற்கு அடுத்து வந்த சனி ஞாயிறு என 2 நாட்களும் அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். முதலில் மாறன் சொன்னது சாத்தியமா என்ற சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் யோசிக்க யோசிக்க அவன் சொல்வது உண்மைதான் என தோன்றியது அவளுக்கு. அவள் புகுந்த வீட்டார் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அதை அவள் செய்தாள். பிறந்த வீட்டில் போய் அவர்களை பற்றி புகார் கூறிய போது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், இல்லை என்றா எங்க பேர் கெட்டு போயிடும் என்று அவர்கள் சொல்லிவிட வேறு வழியின்றி அவள் சக்திக்கு மீறி செய்ய தொடங்கி அது பழகியும் போனது. அதிலிருந்து வெளிவர அவள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. 2 வீட்டிலும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அடங்கி ஒடுங்கி போனாள். இப்போது அவள் யோசித்தாள். நமக்கு என்னதான் தேவை என்று சிந்தித்தாள். எவ்வளோ பேருக்கு நான் இப்போ வாழ்ற வாழ்க்கை வெறும் கனவா இருக்கு, இந்த வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம அது இல்ல இது இல்லைன்னு நொந்து போய் இப்ப வாழ்க்கையே வெறுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம்தான் என்ன? அந்த காரணத்தை நான் சரி செய்தா இந்த அழகான வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழலாமே என்று யோசித்தாள். ஒரு வழியாக அவளது நாத்தனார் வீட்டிற்கு சென்றிருந்த அவளது மாமியார் மாமனார் மற்றும் கணவர் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அவளது கணவனின் முகம் மிகவும் சோகமாகவும் கோபமாகவும் இருப்பதை கவனித்தவள் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் மாமனார் மாமியார் மிகவும் தெளிவாக இருப்பதை கண்டு கொண்டவள், பிரச்சனை நமக்குத்தான், அவங்களுக்கு இல்ல என்பதையும் புரிந்து கொண்டாள். அவர்கள் வீட்டிற்கு வந்து சேரவே மாலையாகி இருக்க இரவு உணவை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தாள். சீக்கிரமே சாப்பிட்டுவிட்டு மாமனாரும் மாமியாரும் படுக்க சென்று விட்டார்கள். கணவனோ எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு பால்கனியில் அமைதியாக அமர்ந்திருந்தான். பார்கவி அவனுக்கு மிகவும் பிடித்த ராகி மால்டை தயார் செய்து வந்து எடுத்துக்கொண்டு அவனை சந்திக்க சென்றாள். அவர்கள் பேசும்போது மகன் தொல்லை செய்யக்கூடாது என்பதால் அவனுக்கு பிடித்த விளையாட்டு ஒன்றை போட்டு கொடுத்து விட்டு வந்திருந்தாள் அவள். பின் அவனிடம் சென்று அவள் ராகி மால்டை நீட்ட, எனக்கு வேண்டாம் என்றான். டீப்பாயின் மேல் அதை வைத்துவிட்டு, என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று மிகவும் அன்பாக கேட்டாள். அவன் ஒன்றும் இல்லை என்பது போல் தலையசைக்க அவனது கைகளை பிடித்தவள், சொன்னாதானங்க பாரம் குறையும் என்றாள். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கவியா இது என்று நினைத்தவனுக்கு அந்த அன்பு அப்போது தேவைப்பட்டிருக்க மனம் திறந்து பேசலானான். நமக்குன்னு இருக்க சொத்து இந்த வீடும் ஊர்ல இருக்கிற 2 நிலங்களும் தான். என் தங்கச்சி ஸ்வேதாவோட கல்யாணத்தை நடத்த நான் அவ்வளோ நாள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் செலவு செஞ்சிட்டேன். அப்புறம் சீர் வரிசை அது இதுன்னு பல செலவுகளை செஞ்சிருக்கேன். இது போதாதுன்னு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்று தயங்கியவன், உனக்கு தெரியாது பார்கவி, அவ புருஷன் கேட்டான்னு ஒரு நிலத்தை வித்து அந்த காசை கொடுத்துட்டேன். எனக்கு விருப்பம் இல்லதான்,
ஆனா அம்மா அப்பாவுக்காக வேற வழி இல்லாம செய்தேன். இப்போ இது போதாதுன்னு ஊர்ல இருக்க நம்ம நிலங்கள்ல பெரிய நிலத்தை அவங்க பேர்ல மாத்தி எழுத சொல்லி பிரச்சனை பண்றாங்க என்று கூறினான். பார்கவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே ஒரு இடத்தை விற்று காசு கொடுத்திருக்கிறார். அத என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இவங்க என்னைக்கோ கடன் வாங்கி வீடு கட்டிய கடனை நான் கல்யாணமாகி வந்த நாள் முதல் சம்பாதிச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று அவளுக்கு கோபமாக வந்தது. இருப்பினும் அதை காட்டும் நேரம் இது இல்லை என்பதை புரிந்து கொண்டவள், அம்மா அப்பா என்ன சொன்னாங்க என்று அமைதியான குரலிலேயே கேட்டாள். அவங்க என்ன சொல்வாங்க, வழக்கம் போல மகளுக்கு தான் சப்போர்ட். நீ படிச்ச பிள்ளை, உன் மனைவியும் சம்பாதிக்கிறா, நீங்க எப்படியும் வாழ்க்கையில முன்னேறி வந்துடுவீங்க. ஆனா மக அப்படி இல்லையே, அவ நம்மள நம்பிதானே இருக்கா, அவங்க கேட்கறத கொடுக்கறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச மீறி எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு நம்மளோட எதிர்காலம் மோசமாகிடும். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் செய்து நம்மள கஷ்டப்படுத்துறாங்கன்னு புரியல என்று கூறி வருந்தினான். அவன் பேச்சு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதல் முறையா அம்மா அப்பாவை விடுத்து நாமன்னு பேசுறாரே, நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாரே என்று சந்தோஷமாக இருந்தது. மேலும் அவர் அம்மா அப்பாவை என்கிட்ட விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. இப்போ அவர் மனம் திறந்து பேசுறாருன்னா என் மேல அவரு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாம எனக்காகவும் மகனுக்காகவும் நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் யோசிக்கிறார்னா இவர் நல்ல கணவர் தானே அர்த்தம் என புரிந்து கொண்டாள் பார்கவி. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தாங்க இருக்கும். நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. என்ன ஆனாலும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். ஆனா இவ்வளோ காலம் நீங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சிக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. இனி நமக்காக யோசிச்சு செஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்றாள். புன்னகைத்தவன், சரிம்மா, சாரி, நான் சில விஷயங்களை உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது என்றான். பரவாயில்லங்க, உங்க நிலைமை அப்படி என்று அவள் கூற, ராகி மால்டு கொடு என்று கேட்டான். அவள் கொடுத்ததும் குடித்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்றான். அவள் புன்னகையுடன் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, இந்த மாதிரி நம்ம மனசு விட்டு பேசியே பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு என்று கூற, ஆமா பார்கவி, பல டென்ஷன் என் மனசுல. தங்கச்சி, அப்பா, அம்மா, இஎம்ஐ, வேலைன்னு எவ்வளவோ டென்ஷன். இதுல உன்னையும் மகனையும் சரிவர கவனிக்க தவறிட்டேன், சாரி என்றான் வருத்தமாக. தப்பு உங்க மேல மட்டும் இல்லைங்க, நானும் தான் இந்த மாதிரி வந்து பேசுறது இல்லையே என்றவள், சரி அதை விடுங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, சோர்வா இருக்கும், படுக்கிறீங்களா என்று கேட்டாள். இல்லம்மா, உன்னோட இப்படி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு என்று கார்த்திக் கூற அவள் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். இறுதியில் படுக்க செல்லும் போது, எப்படி திடீர்னு உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றம், நீ பொதுவா இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்க மாட்டியே என்று கேட்டான். நீங்க என்கிட்ட இப்படி பேசணும்னு பலமுறை ஆசைப்பட்டிருக்கேன். நீங்க அப்படி பேசலன்னு நானும் ஒதுங்கி இருந்துட்டேன். அப்புறம்தான் தோணுச்சு, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறத நான் உங்களுக்கு செய்தாதானே நீங்க எனக்கு செய்வீங்கன்னு என்றாள் ஒரு பெருமூச்சோடு. உனக்கு இந்த அளவுக்கு பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்று கூறி அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான் கார்த்திக். அவ்வளவு நேரம் விளையாடி கொண்டிருந்த குழந்தை வந்துவிட மூவரும் சற்று நேரம் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். இத்தனை நாட்கள் இவ்வளவு அழகான தருணங்களை ஏதேதோ காரணம் சொல்லி மிஸ் பண்ணிட்டோமே என்று இருவருக்குமே வருத்தமாக இருந்தது. அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் மிகவும் அழகாக நகர்ந்தது. அதே வேலைகள், அதே சோர்வு, அதே டென்ஷன் இருந்தாலும் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக பேசத் தொடங்கியதால் நாட்கள் அழகாக நகரத் தொடங்கியது. அன்று அவளது கணவனுக்கு பிறந்த நாள். இரவு 12 மணிக்கு அலாரம் வைத்து விஷ் பண்ண அவன் மிகவும் மகிழ்ந்தான். மேலும் பார்கவி தனது மகனிடம் சொல்லி ஒரு கிரீட்டிங் கார்டு வரைய வைத்து அதை அவனிடம் கொடுக்க அவனுக்கு அதை விட மகிழ்ச்சி. அவன் அம்மா அவனுக்கு பிடித்த உணவை எல்லாம் சமைத்து கொடுத்தார். அவர் சமைத்தார் என்ற பெயர்தான், ஆனால் முக்கால்வாசி வேலையை இவள் தான் செய்தாள். அது அவனுக்கும் தெரியும். அதனால் எப்போதும் அம்மாவை மட்டும் பாராட்டி பேசுபவன் அன்று அவளையும் சேர்த்து 2 பேரும் நல்லா சமைச்சிருக்கீங்க என்று கூற அவன் அம்மாவுக்கு சற்று கடுப்பாகத்தான் இருந்தது. அன்று மாலை மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தவள் வீட்டிற்கு செல்லாமல் அவன் அலுவலகத்துக்கு சென்று வெளியே காத்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரையும் சற்றும் எதிர்பாராதவன் வாய் நிறைய புன்னகையுடன், எங்கெதுக்கு வந்தீங்க என்று கேட்டான். சர்ப்ரைஸ் என்று கூறியவள், நம்ம எங்கேயாவது போகலாம் என்று கூறினாள். எங்க போகலாம் என்று அவன் கேட்க,
பீச் போலாமாப்பா என்று ஆசையாக கேட்டான் குட்டி. பின் அவளது ஸ்கூட்டியை அந்த ஆபீஸில் நிறுத்திவிட்டு மூவரும் காரில் புறப்பட்டார்கள். நேரம் போனதே தெரியாமல் மூவரும் சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடி கொண்டிருக்க அவன் அம்மா அவனுக்கு 3 முறை கால் செய்து விட்டார். அட்டென்ட் செய்தால் எதையாவது சொல்லி வீட்டிற்கு திரும்ப வரவழைத்து விடுவார் என்று அறிந்திருந்த கார்த்திக், எனக்கு முக்கிய வேலை இருக்குமா, வர லேட் ஆகும் என்று மெசேஜ் செய்து விட்டான். பார்க்கவிக்கு அவர் அழைத்த போது, அட்டென்ட் பண்ணாத, குட்டியோட வெளியில போயிருக்கிறதா மெசேஜ் பண்ணு, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் என்று கூறினான். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். இவரு சரியான அம்மா பையனாச்சி, அம்மாக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டாரே, அதுலயும் பொய் சொல்ல மாட்டாரே என்று அவள் அவனை யோசனையாக பார்க்க, இனிமே அப்படிதான் என்று புன்னகைத்தான். அதன் பின் வந்த நாட்களில் கவனிக்க துவங்கினான். அவனது மனைவி எந்த அளவுக்கு வீட்டில் வேலை செய்கிறாள் என்று, எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பதை அவன் கவனித்தான். பிறகு யாரிடமும் கலந்து கொள்ளாமல் அவனாகவே வீட்டு வேலைக்கு ஆள் வைத்தான். எதற்கு என்று அவன் அம்மா கேட்டபோது, அம்மா, பார்கவி குழந்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வரா, வீட்டு வேலையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் என்று கூறினான். பார்கவிக்கு ஆனந்த கண்ணீர் வராத குறைதான். ஆச்சரியமாக அவள் அவனை பார்த்து நிற்க, என்னடி, நீதான் உன் புருஷன்கிட்ட சொன்னையா என்று கேட்டார் அவளது மாமியார். நான் எதுவும் சொல்லல என்று கூறியவள், இருந்தாலும் அவர் செஞ்சது சரிதான், எனக்கு இதெல்லாம் செய்ய ரொம்ப சிரமமா இருக்கு என்று கூறினாள். பாருங்கம்மா, பாவம் பார்கவி, இவ்ளோ சம்பாதிச்சு என்ன பயன், வீட்ல சிரமப்படுறாளே என்று கூறினான் கார்த்திக். முதல் 2 நாட்கள் நன்றாகத்தான் சென்றது. ஆனால் அவளது மாமியார் அதையும் இதையும் சொல்லி வரும் வேலைக்காரர்களை எல்லாம் வேலையில் இருந்து நீக்கிவிட ஆரம்பித்தார். அம்மா வேண்டுமென்றே செய்கிறார் என்பதை சீக்கிரம் புரிந்து கொண்ட கார்த்திக் வேறு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தான். இரவு அவள் பாத்திரம் விளக்கும் போது, சமைக்கும் போது என எல்லா நேரங்களிலும் அவளுக்கு உதவியாக சமையல் அறையில் துணை நின்றான். பெற்ற மகன் சமையல் அறைக்கு வந்ததும் அம்மாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அதை அவர் பார்கவியிடம் காட்ட, பார்கவியும் வேலைக்கு போறா, நானும் போறேன், அவ ஏன் சுமைகளை பகிர்ந்துக்கிறது சரினா, நான் அவளோட வேலைகளை பகிர்ந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல என்றான். சபாஷ்டா தம்பி என்று அவனது அப்பாவும் அவனை பாராட்டி பேச, சரி சரி, வேலைக்கு ஆளை பாரு, நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கூறினார் அவனது அம்மா. இப்படியாக ஒவ்வொன்றாக அந்த வீட்டில் மாறத் தொடங்கியது. சில பல சர்ச்சைகள், பிரச்சனைகள் எல்லாம் அந்த வீட்டில் வராமல் இல்லை. ஆனால் அதையெல்லாம் எளிதில் கடந்து போக அன்பார்ந்த நெஞ்சங்கள் நமக்காக இருக்கிறது என்ற புரிதல் இருக்கும்போது அது கால் தூசிக்கு சமமானது. நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் இருந்தாலே வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடலாம் அல்லவா? அந்த எண்ணம் இருவருக்கும் வந்துவிட்டது. மனித மனமானது ஏங்குவது ஒன்றே ஒன்றுக்குத்தான், அது தூய்மையான அன்புக்குத்தான். அது கிடைத்து விட்டால் எதையும் சாதிக்கலாம். கணவன் புரிந்து கொள்ளவில்லை என்று மனைவியும், மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்று கணவனும் நினைத்து கொண்டிருப்பதை விட, அவர்கள் நமக்கென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்து பாருங்கள். நிச்சயம் அழகான வாழ்வு கிடைக்கும். சுபம்.